ஒரு ஸ்டோரி. ஏறத்தாழ 50-60 வருடங்களுக்கு முன்பு ஒரு நடந்த கதை. அந்த கதையில் வந்துட்டு ஒருவர் ஒரு குளிக்க போகிறார். குளிக்க போயிட்டு ஆத்தங்கரைக்கு குளிக்க போகிறாரு. குளிக்க போயிட்டு நல்லபடியாக குளிச்சுட்டு தலையெல்லாம் தோற்றிட்டு மேலே ஏறுறாரு, கரைக்கு ஏறுறாரு. கரைக்கு ஏறி வந்துக்கிட்டு இருக்கும்போது அதில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்து மேலே ஒருவன் உட்கார்ந்து கொண்டு பல்லு தேய்ச்சிக்கிட்டு, அந்த பல்லு தேய்ச்சிக்கிட்டு துப்பு தான் அவர் மேலே. இப்படி அவர் பார்த்துட்டு காக்கா தான் எச்சம் போடுதோ அப்படின்னு மேலே பார்க்குறாரு. அந்த மனுஷன் அவனையும் பார்க்காரு, அந்த எச்சியும் பார்க்காரு. பார்த்துட்டு மறுபடியும் போய் குளிச்சுட்டு வந்தார். மறுபடியும் துப்பினான், மறுபடியும் குளித்தார். மறுபடியும் துப்பினான், மறுபடியும் குளித்தார். இப்படி கிட்டத்தட்ட ஒரு 28 திருப்பு துப்பியிருப்பான். 28 திருப்பு குளிச்சுட்டு வந்தார். 29வது திருப்பு அவர் குளிச்சுட்டு வரும்போது அவனே கீழே இறங்கி வந்துட்டான். ஏன்னா பெரியவரே, நான் இத்தனை முறை துப்பியும் உங்களுக்கு கொஞ்சம் கூட கோபம் வரலையா, ரோசம் வரலையா, சூடு சொரணை எதுவுமே கிடையாதான்னு கேட்டார். எல்லாமே எனக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கிறான் இந்த பிரபஞ்சத்தில். ஆனால் உன்னை திருத்துவதற்காகவும் உன்னை கீழே இறக்குவதற்காகவே நான் மீண்டும் மீண்டும் குளித்து வந்தேன் அப்படி என்று உணர்த்தினார். உடனே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவன் காலில் விழுந்து திரும்பினான். இப்படியும் இந்த பிரபஞ்சத்தில் முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள். ஆகவே பொறுமையாக இருந்தால் வாழ்வில் வெற்றி அடையலாம் என்பது தான் இந்த கதை.